ஸ்டீராய்டு அதிகமாக எடுத்தால் ஆபத்தா? அதை பத்தி அறிவியல் பூர்வமான விளக்கங்களை பார்ப்போம் வாங்க. ஸ்டீராய்டு அப்படிங்கிறது ஏதோ வெளியே இருந்து தான் வருதா? இல்ல, ஆணாக இருக்கிறதுக்கு உதவி செய்யக்கூடிய டெஸ்டோஸ்டீரான், பெண்ணாக இருக்கிறதுக்கு, குழந்தை பிறக்கிறதுக்கு ஈஸ்ட்ரோஜன், ப்ரொஜெஸ்ட்ரான், அதுவும் ஸ்டீராய்டு ஹார்மோன் தாங்க. உடம்பு இயற்கையா வந்து ஸ்டீராய்டு ஹார்மோன் சுரக்குதுங்களா? இத்தனை வகையான ஹார்மோன் சுரக்குது, இதெல்லாம் ஸ்டீராய்டு ஹார்மோன் சொல்றோம். ஸ்டீராய்டு அப்படின்னாவே எல்லாமே ஒண்ணு கிடையாது. மருத்துவ உலகத்திலையும் சில செயற்கையான ஸ்டீராய்டு ஹார்மோன்கள் இருக்கு. அதை வந்து சில விஷயங்களுக்காக பயன்படுத்துறோம். இப்போ ஜிம் போறவங்க, பாடி பில்டிங் பண்றவங்க ஸ்டீராய்டு ஹார்மோன் எடுக்கிறாங்க. அது என்னன்னா அனபாலிக் ஸ்டீராய்டு. இதெல்லாம் இல்லாம குளுக்கோகார்டிகாய்ட்ஸ், மினரலோகார்டிகாய்ட்ஸ் இன்னொரு குரூப் ஆஃப் ஸ்டீராய்டு வகைகள் இருக்குங்க. பிபிபி இல்லடா, அது ஒரு போலீஸ் குரூப். இது வந்து பாத்தீங்கன்னா நம்ம இயற்கையா நம்ம உயிர் காக்கிறதுக்காக ஏகப்பட்ட நோய்களுக்கு நம்ம பயன்படுத்துறோம். உதாரணத்துக்கு அலர்ஜில இருந்து ஒரு ஆஸ்துமா, வீசிங்ல இருந்து நிறைய வகையான ஆட்டோ இம்யூன் நோய்கள் எல்லாத்துக்கும் ஸ்டீராய்டு மருந்துகள் உயிர் காக்க பயன்படுத்தப்படுது. இந்த ஸ்டீராய்டு ஹார்மோன் பத்தி தவறுதலா நிறைய நெட்ல பேசி இந்த 4 பேர் 4 விதமா பேசுவாங்கன்னு சொல்லுவாங்களே, அந்த 4 பேர் நீங்க தானா? ஸ்டீராய்டுலாம் வேண்டாம், ஸ்டீராய்டுலாம் ஹார்ட் அட்டாக் வந்துருமா, ஸ்டீராய்டுலாம் லிவர் போயிடுமா, கிட்னி போயிடுமா நினைச்சுக்கிறாங்க. இந்த விழிப்புணர்வை ஏற்படுவதற்காக தான் இந்த காணொலி.